கடகலக்கணம். 4ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியினுடைய தொடர்பில் இருந்தால் தாய் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் சாபத்தினால இந்த கேள்வி டவுன். சார் ஈஸியாக புரியுதா? சிரமமாக தெரியுதா? 4ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியினுடைய தொடர்பில் இருந்தால் தாய் சார்ந்த வர்க்கத்தினரால் ஏற்பட்ட சாபத்தினால குழந்தை பிறக்கல. அடுத்தது இது தாய் வழி கர்மா. அப்போ அதுக்கு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும். அம்மா அப்படி சண்டை சச்சரவு இல்லாமல் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் அது தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அம்மா இல்லைன்னா கர்மா வேலைகளை செய்யணும். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக சரி பண்ணிடலாம். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியினுடைய தொடர்பில் இருந்தா அது பிதிர்தோஷம். அதே மாத்திருதோஷம் பிதிர்தோஷம். அப்போ என்னாச்சு? அப்பா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணது, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தது, தந்தையினுடைய அனுமதி பெறாமல் இருக்கிறது, ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறது. ரெண்டே கொஸ்டின் தான், ஈஸி தான் எனக்கு சார் கொடுத்துருக்கேன். 4ஆம் இடம் பாதகாதிபதி தொடர்பு இருந்தால் தாய் வழி தோஷம். 9ஆம் இடம் 4ஆம் இடத்தோடு அது பாதகாதிபதி தொடர்ந்தா தந்தை வழி தோஷம். அதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லை. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? கல்யாணம் பண்ணது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா? இல்லை, அவங்களுக்கு பையன் கொஞ்சம் ஏஜ்டாக இருந்ததால் ஒத்துக்கலை நாங்கள். அதனால் இந்த மாதிரி இஷ்டம் இல்லாமல் பண்ண. அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்கு என்ன பரிகாரம் சார்? பார்த்துடலாம். என்ன தோஷம் கண்டுபிடிக்கும் போது எப்படி தோஷம் கரெக்ட் ஆகிருப்பானுங்க. ஆமாம், அவ்வளோதானா? அப்பாவோட பிரச்சனை மட்டும்தானா? அம்மாவோட தாயும் தந்தையும் சேர்ந்து லாக்கில் ஆயிடுச்சு. அதனால அவங்க சாபம் குழந்தையா உருவாக்க விட மாட்டேங்குது. அதனால தாங்க அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் சொல்கிறோம். புரியுதா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? தாயும் தந்தையிட்டையும் போய் ஏதோ நடந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி பண்ணிட்டு வந்துடக்கூடாது, வாங்கிட்டு வரணும். ஏதோ திருநீர் குங்குமம் வச்சு ஏன்னா போயிட்டு விறுவிறுன்னு 2 பேர் காலில் விழுங்கன்னு வடிவேல் மாதிரி கேட்டக்கூடாது. தாயும் தந்தையிட்டையும் நெடுஞ்சாங்கடையாக தம்பதி சகிதமாக விழுந்து, ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு வேஷ்டி துண்டு, அம்மாவுக்கு ஒரு சேலை, ஸ்வீட்டு, மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டா அந்த தோசை நிவர்த்தி ஆயிரும். உடனே பாக்கியம் கிடச்சிரும். ரைட்டுங்களா? நீங்கள் இன்னொரு பாருங்கள். இப்போ கடகலக்கணம் தானே சொன்னீங்க? ஆமாங்க. கடகலக்கணம் எந்த டாக்டருமே நோயை கண்டுபிடிக்க முடியாது. ரத்தம் மட்டும் கம்மி, மீன் எண்ணெய் மாத்திரை எழுதி கொடுப்பாரு. வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. என்ன மாத்திரை எழுதி கொடுத்துருக்கா? வைட்டமின் தான் எழுதி கொடுத்துருக்காரா? விட்டமின் மாத்திரை மட்டும்தான். ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் ஒன்றும் போல, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தைய வளர்க்குறது அந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு குழந்தை இப்போ வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? உடம்புலையும் இது இருக்காது, எதுவுமே காரணமே இருக்காது, குழந்தை பிறக்காது. ஆமாம், உண்மை. அப்போ இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரி பண்ணிட்டாங்கன்னா அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்திற்கு 5ஆம் பாவக அதிபதி நீசம் பெற்று புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் வர்க்கோத்தமம் பெறதுனால அவனுக்கு உறுதியாக குழந்தை உண்டு. தேங்க்யூ சார். சரிங்களா? அப்போ குழந்தை பாக்கியம் பார்த்தாச்சா? அதுலேயே மாத்திரு தோஷமும் பார்த்துட்டோம், பித்திரு சாபமும் பார்த்துட்டோம். ரைட்டா? இப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும்.